ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி மைசூர் பாக்கு ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, கொஞ்சோண்டு தண்ணி, அப்புறம் 100 கிராம் கடலை மாவு, 100 கிராம் நெய், 150 கிராம் சர்க்கரை, அப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம், செர்ரி அந்த இது, அப்புறம் ஏலக்காய் பவுடர். அடுத்து அடுப்பில் கடாயை வச்சு நல்லா சூடேறினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க 150 கிராம் சர்க்கரை எடுத்து கடாயில் கொட்டுறோம். அடுத்து நம்ம சர்க்கரை எந்த கப்பில் கொட்டுமோ அதே கப்பில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. எடுத்து அது கூட நம்ம வச்சுருக்க அந்த ஏலக்காய் பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். அடுத்து சர்க்கரை பாகை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு நல்லா பாத்திரத்தை கழுவிட்டு திருப்பி அடுப்பில் வைக்கிறோம். அடுப்பில் வச்சுட்டு நம்ம அந்த 100 கிராம் நெய் வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஊற்றுறோம். அடுத்து கடலை மாவு அப்ளை பண்ணுறோம். கடலை மாவு அப்ளை போடுறத விட நல்லா ஃபில்ட்ரு பண்ணி போட்டோம்னா நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணி போடுறோம். போட்டு ஒரு 10 to 12 நிமிஷம் வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதை அப்படியே விட்டோம்னா அடி பிடிச்சிரும். அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை கிண்ட நமக்கு தண்ணி மாதிரி மாறிட்டு வரும், நெய்யெல்லாம் உருகி. இதோ பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி மாதிரி வந்துகிட்டு இருக்கும். இதோடைய கொஞ்சம் லேட் ஆக கலர் மாறும். கொஞ்சம் பிளாக் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த சர்க்கரை பாகு எடுத்து அப்ளை பண்ணிடுவோம். இதோ பாருங்கள், நல்லா பிளாக் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க சர்க்கரை பாகு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அது கூட என்ன பண்ணோம்னா, தீயை கம்மியாக வச்சுக்கிட்டு கண்டினியூஸாக நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சோண்டு விட்டால் கூட அடி பிடிச்சிடும். கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது ஃபுல்லாக திரண்டு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வந்துடும். இது வந்துடுச்சு பாருங்கள், நல்லா இப்போ ஃபுல்லாக திரண்டு போய் நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துட வேண்டியது. எடுத்து ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணி அதில் இதை ஆட் பண்ணி நல்லா லெவல் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம இந்த முந்திரி பாதாம் எல்லாம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேணாம். இதை போட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி கேக் மாதிரியோ இல்லை நம்ம ஸ்கொயர் டேப்பில் ரவுண்டாகவோ எப்படி வேணுமோ அதை கட் பண்ணி ஒரு 1 hour அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது. இப்போ பாருங்கள், நமக்கு மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு.